இனிமே ஜாதிய சொல்லி கொலை பண்றவங்க குடும்பத்துல ஜாதி அங்கீகாரத்தை தூக்குங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணாதீங்க 3 தலைமுறைக்கு. உங்க அப்பா, நீ, உனக்கு பிறக்க போறவங்க 3 தலைமுறைக்கு ஜாதி சர்டிபிகேட்டை தூக்குங்க. இன்னும் சொல்ல போனா ஜாதி சர்டிபிகேட்டே எதுக்கு? சமூக நீதியை அளிக்கிறோம், மறுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறோம், சமன்படுத்துறோம், இதெல்லாம் சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் நடக்கல. ஜாதிய மறக்காமையே வச்சிருக்கிறது மட்டும்தான் நடக்குது. நான் சொல்றது கசப்பா இருந்தாலும் ஒரே அடியா ஜாதி சர்டிபிகேட் பள்ளிக்கூடத்துல நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்கறதுல ஆரம்பிக்குது. 1ஆம் கிளாஸ்ல அந்த குழந்தைக்கு போய் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கிட்டியா, சப்மிட் பண்ணிட்டியா கேக்குறீங்கல்ல, அங்க ஆரம்பிக்குது இல்ல. குழந்தைங்க இருந்து தமாஷா கேட்டுக்காதா, நான் இன்னைக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்கேன், உண்டு என்னடா ஜாதி, நான் இந்த ஜாதிரா, பேசிக்காதுங்க. அந்த ஒரு இளம் அப்பாவி மூளைக்குள்ள அந்த விஷயத்தை ஏத்துறது இந்த சிஸ்டம் தானே. மாத்துங்க. குறைந்தபட்சம் இன்னைக்கு போட்டிருக்கீங்க, மிகவும் பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்த சுர்ஜித், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த கவினை கூப்பிட்டு வாங்கப்பான்னு சொன்னாராம், கூட்டிட்டு போனாராம், மிளகாய் பொடியை தூவி வெட்டி கொண்டார். இந்த மிகவும் பிற்படுத்த சமூகம் அப்படின்னு சொல்றதுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல எம்பிசிங்கிற கேட்டகரியில ஆயிரக்கணக்கான சமூகங்கள் இருக்கு. எல்லாரும் ஒட்டுமொத்தமா சொல்றது நியாயமா? ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் நீங்க இதுல இழுக்கிறது நியாயமா? மற்ற சமூகங்களுக்கு நியாயமாகாது. இன்னைக்கு ஜாதி கொலைகளுக்கு தீர்வு கடுமையான தண்டனை. அந்த கடுமையான தண்டனை இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க. என் உசுறு போனாலும் பரவாயில்ல, கொலை பெருமை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உன் உசுறு போகாது, உன் குடும்பத்தை அது பாதிக்கும், உன்னோடு சேர்ந்து பிறந்தவர்களை அது பாதிக்கும். உங்க யாருக்குமே அரசு வேலை கிடைக்காது, ரேஷன் கிடைக்காது, எந்த ஒரு பெண்கள் உரிமை தொகை கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது 3 தலைமுறைக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. என்னப்பா உன் கொலை பெருமைக்கு என் வயித்துல அடிக்கிற அப்படின்னு தன்னால மாறும். மற்றபடிக்கு இன்னைக்கு அந்த பொண்ணு இத்தோட விட்டுருங்க அப்படின்னு சொன்னா எப்படி விட முடியும்? அந்த பொண்ணு இத்தோட விட்டுருங்க அப்படின்னு சொன்னதை நான் எப்படி பாக்குறேன் தெரியுமா? கை கூப்பி அந்த பொண்ணு தன்னுடைய சமூகத்தை கேட்கிறதான் நான் பாக்குறேன். ஐயா மாறுங்களே, என் ஜாதியை சேர்ந்தவங்களே, என் குடும்பத்தை சேர்ந்தவங்களே, இத்தோட விட்டுருங்க, இனி ஒரு கொலை விழ வேண்டாம் இந்த மண்ணுல அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதா தான் பாக்குறேன்.